सुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं तिथिर्विष्णुस्तथा विष्णुस्तथा नक्षत्रं विष्णुरेव च योगश्च योगश्च करणं करणं चैव सर्वं सर्वं विष्णुमयं जगत्. ஆக்சுவலி என்ன இந்த வீக் என்ன அந்த லாஸ்ட் வீக் நம்ம இது ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, முகூர்த்த சிந்தாமணி அப்படின்னு. ஃபார்ச்சுனேட்டா ஏதோ பழைய புக்கே ஏதோ ஒரு அந்த ஆர்ச்சிவ்ஸ்ல ஒரு பிடிஎஃப் ஒன்று கிடைச்சிருக்கு. அது நல்லா அதுல ஹிந்தியில சம்ஸ்கிருத டீக்கா போட்டு ஸ்லோகம் சம்ஸ்கிருத டீக்கா, அதுக்கப்புறமா அதுல ஹிந்தியில எக்ஸ்பிளனேஷனோட இருக்கு. பட் எனக்கு அது ஹிந்தி அதிகமா புரியல. உங்களுக்கு புரியுமா என்னமோ. நான் அது அந்த லிங்க் வந்து நம்ம குரூப்லயே ஷேர் பண்ணி விட்டுடுறேன். ஸோ அது வந்து ஒவ்வொரு ஸ்லோகம் டெய்லி ஒவ்வொரு ஸ்லோகம் பார்த்தா கூட அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான கிரந்தம். அது விவாகத்துக்கு சீமந்தத்துக்கு எல்லாத்துக்குமே முகூர்த்தம் எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரொம்ப பிரமாணமான, கொஞ்சம் விட்டு போனதெல்லாம் மறுபடியும் கொஞ்சம் அப்ப நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் செஞ்சதையே கொஞ்சம் மறுபடியும் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, அதாவது அந்த பலன் சொல்றதுல இந்த கிரகங்கள் அதுன்னு இவர் ப்ரூஸ்லி சொல்லுவார் இல்லையா, நான் 1000 டெக்னிக்ஸ் 10,000 டெக்னிக்ஸ் கத்துண்டவனை பார்த்து பயப்பட மாட்டேன், ஒரே டெக்னிக்கை 10,000 தடவை பிராக்டிஸ் பண்ணவனை பார்த்து பயப்படுறேன்றா இல்லையா. அந்த மாதிரி நம்ம கத்துக்க போறது பலன் சொல்றது அப்படிங்கிறது வந்து அந்த அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கத்துக்கிறது ரொம்ப ஈஸி தான். அதற்கப்புறமா நம்மளுடைய அபியாசம்னு ஒண்ணு உண்டு. நம்ம அது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றோம், அப்பப்போ ஏதாவது ஒரு ஹாரோஸ்கோப் பாக்குறது, நம்மளோட சிந்தனை எவ்வளவுக்கு அவ்வளோ அதுலயே மேக்சிமமா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அது அந்த பலன் சொல்ற இது சித்திக்கும். ஸோ நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாங்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா தெரியறது. திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் அப்படிங்கிறது. திதி அப்படின்னா பிரதமையில இருந்து அமாவாசை, மறுபடியும் பிரதமையில இருந்து பௌர்ணமி, கிருஷ்ணபக்ஷம், சுக்லபக்ஷம் அப்படிங்கிறது திதி. திதிர் விஷ்ணு ததா வாரஹா. வாரம்ங்கிறது நம்மளுக்கு ஆதிவாரம், சோமவாரத்துல இருந்து ஆதிவாரம் தான் ஃபர்ஸ்ட். சண்டே நம்மளுக்கு லீவுங்கிறதால மண்டே ஃபர்ஸ்ட் நினைச்சுட்டு இருக்கோம். நான் ஸ்கூல்ல என்ன பண்ணேன்னா 5th கிரேட்ல வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் வீக்னா மண்டேன்னு தான் சொன்னேன். ஸோ நம்ம மண்டே தான் ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டு இருக்கோம், சண்டே தான் வாரத்தினுடைய ஃபர்ஸ்ட் டே. அதே போல இன்னொன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள்னு பார்த்தோம். எது சுப கிரகங்கள் ஞாபகம் இருக்கா? நான் அசுப கிரகம் தான் கம்மி, அசுப கிரகம் சொல்லிடலாமா? எது அசுப கிரகங்கள்? சூரியன். நம்ம ஜெகதேக சக்ஷுகு அப்படின்னு சூரியனை சந்தியாவந்தனத்துல சொன்னாலும், சூரிய நாராயணன்னு சொன்னாலும், அவர் வந்து ருத்ரஹோமத்துக்கு கூட வைஷ்ணவால இருந்தாலும் சூரிய நாராயணன் சொல்றது உண்டு. ருத்ர ஹோமமா இருந்தாலுமே ஆதித்யாத்மனே ருத்ரன் தான் சொல்றது உண்டு. ஆதித்யன் தான் பரமாத்மா அப்படிங்கிறது வைதீகமானது. ஆனா ஜோதிஷத்துல வந்து ஆதித்யன் அப்படிங்கிறது வந்து ஒரு பாப கிரகம் தான், சூரியன். அடுத்து மங்களன், மண்டேக்கு லீவ் விட்டாச்சு அதனால மங்களன் ஒண்ணு. அடுத்து சனி. இது மூணுமே பாப கிரகங்கள் தான். நம்ம சந்திரனை வந்து நம்ம தேய்பிரை சந்திரன் பாப கிரகம் அப்படின்னு சொன்னாலுமே அவர் முழு பாபர் இல்லை, அது சுபகிரகம் தான். சந்திரன் அப்படிங்கிறது சுபகிரகம் தான். ஸோ நம்ம ஒரு மங்கள காரியங்கள் செய்யறோம், வேதோக்தமா ஒரு மங்கள காரியங்கள் செய்யறோம் அப்படின்னா திதிய உத்தேசிச்சு செய்யறது வந்து நம்ம சஷ்டப்த பூர்த்தி திதியை வச்சுதான் செய்யணும், நட்சத்திரத்தை வச்சு செய்ய போறோம். சஷ்டப்த பூர்த்தி, ஆயுஷ்ய ஹோமம், சீமந்தம், பும்சுவனம் அதெல்லாமே வந்து நட்சத்திரம் பேஸா வச்சு செய்ய போறோம். அது இல்லாதக்கு விவாகங்கள் இருக்கு, விவாகம் செய்யறது இருக்கு, உபநயனம் செய்யறது இருக்கு. இது எல்லாமே வந்து இந்த பாப கிரகங்கள் சம்பந்தப்பட்ட நாட்கள்ல தவிர்க்கிறது நல்லது. சூரியன் ஞாயிற்றுக்கிழமை, அப்புறமா வந்து செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை கல்யாணம் செய்யற பழக்கம் தமிழ்நாட்டுல கிடையாது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப முன்ன காலங்கள்ல ஞாயிற்றுக்கிழமைகளையும் செய்யாம தான் இருந்திருக்கா. இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை சண்டே எல்லாருக்கும் லீவு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படிங்கிறதால சண்டேல செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஆனா தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே போல கிரந்தங்கள்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, உபநயனங்களும் வந்து உத்தராயணத்துல செய்யறது ரொம்ப சிரேஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கு. உத்தராயணத்துல உபநயனம் செய்யறது சிரேஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கு உத்தராயணத்துல.
திதி வாரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது அஸ்வினியில இருந்து ரேவதி வரைக்குமான நட்சத்திரங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே போல நம்ம வைதிகத்துல பார்த்தோம்னா நம்ம உதகசாந்தில எல்லாம் அக்னிர்னப்பாத்து கிருத்திகாக அப்படின்னு கிருத்திகை தான் முதல் நட்சத்திரமா வருது. அஸ்வினி கடைசி நட்சத்திரமா வருது. அதுல அபிஜித்னு ஒரு நட்சத்திரம் வந்துடும். அஸ்வினி வந்து 28வது நட்சத்திரமா வருது. ஆனா ஜோதிஷத்துலன்னு பார்த்தோம். மைக் ஆஃப்ல இருக்கு சார். இல்ல பரணி என்ன அப்போ கிருத்திகையில தொடங்கினா அஸ்வினி பரணியும் பின்னால விடுமே. பரணி கடைசி நட்சத்திரம். பரணி கடைசி நட்சத்திரமா வர்றது. அப்போ அக்னிர்னா பார்த்து கிருத்திகை அப்படிங்கிறது வந்து நம்ம முதல் நட்சத்திரமா எடுத்திருக்கோம். இப்போ கிருத்திகையில கூட நம்ம வந்து பெருசா சுபகாரியங்கள் வந்து தவிர்க்கிறா. ஏன் அப்படின்னா அக்னி சம்பந்தப்பட்டது. பிரதமை அப்படிங்கிறதும் நம்ம திதி தேவதை அப்படின்னு பார்த்தோம்னா அக்னி தான் முதல்ல பிரதமைக்கு தேவதை. இப்போ பிரதமையில நம்ம தவிர்க்கிறோம். பரணி கிருத்திகையிலையும் நம்ம சுபகாரியங்கள் மேக்சிமம் தவிர்த்துடுறோம். ஏன் அப்படின்னா அது ரெண்டுமே அக்னி சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்கள். ஸோ இந்த அக்னி சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்கள்லாம் நம்ம தவிர்க்கிறோம். வைதிகத்துலன்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை முதல் நட்சத்திரமா வர்றது. ஆனா நம்ம ஜோதிஷத்துலன்னு பார்க்கும்பொழுது மேஷம் அப்படிங்கறத அந்த காலபுருஷனுடைய சிரசு அப்படின்னு வச்சிருக்கோம். காலபுருஷன் அப்படி சும்மா அசியூம் பண்ணிக்கிறோம். காலம்ங்கிறது ஒரு அது காலம் நம்ம டைமை வச்சுதானே ஜோதிஷம் கத்துக்கிறோம். அந்த டைம் அப்படிங்கிறது வந்து ஒரு புருஷனாவே நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த கால புருஷனுக்கு வந்து சிரசு வந்து மேஷம் அப்படின்ற மாதிரி ஜோதிஷ சாஸ்திரக்காரன் நிர்ணயம் செஞ்சிருக்கா. அப்போ அந்த மேஷத்தினுடைய முதல் ராசி 9 பாதம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ராசிக்கும் 9 பாதம். அப்போ முதல் பாதமா எது வருதுன்னா அஸ்வினி அப்படிங்கிறது தான் மேஷத்தினுடைய முதல் பாதமா வர்றது. அதனால ஜோதிஷத்துல நம்ம வந்து அஸ்வினிய முதல் நட்சத்திரமா எடுத்துட்டு இருக்கோம். யாராவது நம்ம கிளாரிபிகேஷன் கேட்டானா நம்மளுக்கு இது சொல்ல தெரியணும். ஸோ ஜோதிஷத்துல அஸ்வினி தான் முதல் நட்சத்திரம். இதுவே வைதிகமா எடுத்துக்கிறோம், வேதோக்தமா எடுத்துக்கிறோம் அப்படின்னா கிருத்திகை தான் முதல்ல சொல்லப்பட்டிருக்காங்க. சரியா? திதி வாரம் நட்சத்திரம் யோகம் அண்ட் கரணம் நம்ம நிர்ணயம் தனியா அதை மனப்பாடம் செய்ய தேவையில்ல. ஆல்ரெடி பஞ்சாங்க நிர்ணயம் செஞ்சு பஞ்சாங்கத்திலேயே கொடுத்துருக்க போறா. யோகம் நிறைய வரும். வியதிபாத யோகம்லாம் பித்ருக்கள் சம்பந்தப்பட்டது. ஷண்ணவதி அப்படின்னு ஒரு 96 தர்ப்பணங்கள் கட்டாயமா செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் விதிக்கப்பட்டிருக்கு. 96 தர்ப்பணம் வருஷத்துல 96 தர்ப்பணம். அதுல இந்த வியதிபாதம் அப்படிங்கிற ஒரு யோகம் வரும். அது ஷண்ணவதி. அப்போ அந்த வியதிபாத யோகத்துல சுபகாரியங்கள் செய்யறத நம்ம தவிர்த்துக்கணும். அப்ப எந்தெந்த யோகங்கள் வந்து அந்த ஷண்ணவதி தர்ப்பண தினங்கள்ல வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னா அப்ப அது எல்லாத்துலயுமே நம்ம சுபகாரியங்கள் செய்ய போறது இல்லை. ஆனா இந்த காலத்துல எல்லாருமே செஞ்சுக்கிறா. ஏன்னா சன்னவத்திங்கிறது பெருசா யார்கிட்டயுமே இல்லை. நம்ம அமாவாசை தர்ப்பணமே ரொம்ப கம்மியாயிடுது இல்லையா? சோ அந்த காலத்துல இப்பவும் அந்த 96 தர்ப்பணங்கள் செய்யறவாலும் உண்டு. ஸோ அதுல வந்து நம்ம அந்த நல்ல காரியங்கள் கல்யாணம் அந்த மாதிரி உபநயனம் அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. யோகம் கரணம் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 12 ராசி 9 கிரகங்கள் இல்லையா? 12 ராசி அப்படின்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்ஹம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படிங்கிறது. இது ஆக்சுவலி அந்த காலத்து சார்ட் எப்படின்னா ரொம்ப பழைய கோவில்கள் எல்லாம் போனா இந்த மேஷத்துல இருந்து ஆரம்பிச்சு மீனம் வரைக்கும் ஒரு சர்க்கிள்ல தான் வரைஞ்சிருப்பா. சர்க்கிள் தான் அது. என்ன அப்படின்னா 360 அப்படிங்கிறது கணக்கு. 360 டிகிரிக்கு 30 டிகிரி ஒரு ராசி அப்படிங்கிறது 30 டிகிரி அதனுடைய அளவு அப்படிங்கிறது விஸ்தீரணம் 30 டிகிரி. நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம காம்பஸை தேடின்னு இருக்க முடியாது இல்லையா? இப்போ ஒரு சின்ன ஏதோ ஒரு பொருள் கிடைச்சா கூட